ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து சாட்டர்டே சண்டே, அதாவது வீக்கெண்ட் எடுத்த விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக நான் செஞ்ச வேலைங்க அதெல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து அம்மா வீட்டிலேருந்து விலாக் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அன்றைக்கி வந்து நான் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ சாட்டர்டே வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் அப்படியே கிளம்பிட்டோம். மேகி வந்து காருக்குள்ளே ஏறினோன்னே டக்குன்னு ஏறிட்டா. ஸோ அதை தான் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டாட்டா பை பை சொல்லிவிட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. அம்மா வீட்டிலேருந்து நிறைய திங்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எப்போவுமே அப்படி தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2-3 நாள் வந்து இங்கே வீட்டில் தனியாக தான் இருந்தாங்க. வீடு வந்து பார்க்கும்போது ரொம்பவே மெஸ்ஸியாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்திரம்லாம் வந்து தேய்ச்சிருந்தாங்க. குக்கிங்லாம் நான் சொல்ல அவங்களே பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க குக்கிங்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கண்டிப்பாக வந்து வீட்டில் 2 பேருக்குமே ஏதாவது ஒரு டிஷ்ஷாவது அவங்களுக்கு பண்ண தெரியணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த வாட்டி வெளியில் ஆர்டர் பண்ணாதீங்க, நீங்களே நான் சொல்லித்தரேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அம்மா வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரிப்பன் பக்கோடா, அதுக்கப்புறம் நிறைய மசாலாலாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டிருந்தேன், அதெல்லாமும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அங்கே போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கேருந்தே காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் நிறைய குவான்டிட்டியும் கொடுப்பாங்க. காய்கறியுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வீட்டு காய்கறி மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் தான் வந்த உடனே உட்கார கூட இல்லை, வீட்டெல்லாம் திறந்துட்டு துணியெல்லாம் அங்கங்கே கிடந்தது, அதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா காய்கறி தக்காளி அதெல்லாம் இருந்தது அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் அடக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நைட்டுக்கு டின்னருக்கு வந்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தது. மாவு வந்து வச்சுட்டு தான் போயிருந்தேன். சட்னி வந்து குடமிளகா சட்னி வந்து அம்மா வந்து அரைச்சே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு டின்னருக்கு வந்து பெருசாக ஒர்க் இல்லை. இந்த காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கணும், வீட்டை ஓரளவுக்கு நீட் பண்ணணும். ஹஸ்பண்ட் வந்து 2 நாள் வந்து நிறைய துணி இருந்தது. ஸோ ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டாங்க, அடுத்த நாள் இன்னொரு துணி துவச்சி போட்டிருந்தாங்க. அந்த துணியெல்லாம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக மடித்து எங்கெங்கே வைக்கணும்னு தெரியாது, அதனால் எடுத்து அதை அப்படியே போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த துணியெல்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த அரிசியெல்லாம் கொட்டி வைக்கிற டப்பா, அந்த பக்கெட் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாத்தையும் இன்னைக்கு தேய்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். மத்தியானமே வர்ற பிளான் தான் இருந்துச்சு வீட்டுக்கு. பட் கொஞ்சம் அப்படியே பிளான்லாம் மாறிடுச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 7 மணி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே. ஸோ காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்லேயே பூத்திருந்த பூவெல்லாம் வந்து அம்மா கட்டி கொடுத்துருந்தாங்க, அதெல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வந்த உடனே இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த அரிசி கொட்டி வைக்கிற டப்பாலாம் வந்துட்டு பக்கெட் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அதை தான் வாஷ் பண்ணி இன்றைக்கி அரிசியெல்லாம் வந்து நான் கொட்டலை. அதுக்கப்புறம் வந்து அப்படியே காய வச்சுட்டு காலையில் எடுத்து கொட்டிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ நைட் வந்து காய போட போகிறேன். நிறைய பேர் கூட வந்து யோசிக்கலாம், ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட காய்கறி கிடைக்காதா, ஏன் வந்து அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரிலாம் சில பேருக்கு தாட் இருக்கும். ஸோ அதையுமே நான் சொல்லிடுறேன். நம்ம வீட்டிலேருந்து கண்டிப்பாக காய்கறி வாங்க முடியும். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய கடைகளும் இருக்குது, காய்கறி வாங்கிக்கவும் செய்யலாம். ஆனால் ஏன் வந்து நான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னா அதில் நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். இது வந்து என்ன மாதிரி நிறைய கேர்ள்ஸால் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதே ஒரு உள்ளூர்லேயே வந்து அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியூர்னா கூட அம்மா வந்து காய்கறியெல்லாம் கொடுத்து அனுப்ப முடியாது, வேறு சில ஐட்டங்கள்லாம் கொடுத்து அனுப்பலாம். ஆனால் உள்ளூர்லேயே இருக்கும்போது நம்ம அடிக்கடி போய் மீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு தேவையான எல்லாமே வந்து நம்ம கேட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவங்களே நம்ம கேட்காமே கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி எப்போவுமே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா வீட்டுக்கு போகும்போது ஒரு பேக்கோட போகிறேன்னா 3 பேக்கோட தான் திருப்பி வருவேன். காய்கறி ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. சிலது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிலது என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு அனுப்பிடுவாங்க. அண்ட் ஸ்டவ்வெல்லாம் கூட ஹஸ்பண்ட்க்கு சரியாக க்ளீன் பண்ண வரல, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்டவ்வெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கமுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இட்லி வந்து வேக வச்சுருந்தேன். மேகி மைலோக்கும் இங்கே சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து இந்த நாட்டு பூண்டெல்லாம் நல்லா கிடைக்கும். பூண்டுமே நல்ல வெரைட்டியில் நல்ல பெரிய பூண்டாக சூப்பராகவும் இருக்கும், நல்ல ரீசனபிள் ரேட்லேயுமே அங்கே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு டின்னரும் சாப்பிட்டுட்டு அந்த வெசல் ட்ரைனர்லேயே பத்தாத அளவுக்கு பாத்திரம் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் காய போட்டுட்டு துணியும் மடிச்சாச்சு.
ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வந்து சண்டே மார்னிங் தான் நான் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படியே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலையிலேயே வந்து சீக்கிரமாகவே நேரமாகவே எழுந்தாச்சு. பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக வந்து டீ போட்டு குடித்தோம். ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, தயவு செஞ்சு ஒரு டீயை போடு, 2-3 நாளாக உன் டீயை குடிக்காமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே டீயை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டீயை போட்டுட்டு இங்கே வந்து இட்லிக்கு மாவு கரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நானும் வந்து டக்கு டக்குன்னு சர்ச்சுக்கு வந்து நம்ம ரெடியாக ஆக வேண்டியதான். இங்கே வந்து தயிர் காலையிலே வந்து பால் காய்ச்சி தயிர் வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஸோ மத்தியானம் வந்து சர்ச்லேருந்து வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மோர் போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக. அதுக்குள்ளே டக்குன்னு கண்டிப்பாக புளிச்சிரும். இங்கே வந்து உளுந்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சோள தோசைக்கு வந்து மாவாட்டணும் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எல்லாமே அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் சர்ச்சுக்கு போகும்போது வந்து உளுந்தை மட்டும் தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயத்தையும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட்டிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சோளமும் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். உளுந்து வந்து 1 டம்ளர். நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்தாலும் ஓகே, இதுதான் அளவு. 1.5 டம்ளர் சோளம், 1.5 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இட்லி வந்து ரெடி பண்ணிட்டேன். சாம்பாரும் மத்தியானத்துக்கும் சேர்த்தே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கார சட்னிக்கு வதக்கிலாம் வச்சுருந்தேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கார சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாவுக்கு வந்து உளுந்து எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்ததுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இங்கே வந்து முருங்கைக்காய் வந்து புடலங்காவும் போட்டு இன்றைக்கி சாம்பார், அதுக்கப்புறம் வந்து சூடான இட்லி எல்லாமே பேக் பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாத்திரமும் தேய்ச்சி வச்சுட்டே போகிறேன். ஏன்னா சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி வெயில் இருக்கும், அந்த டைமில் நம்மளால் செய்ய முடியாது. எவ்வளோ காலையிலே செய்ய முடியுதோ அவ்வளோத்தையும் செஞ்சாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் தலைக்கெலாம் குளிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முடியெல்லாம் காய வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் அன்றைக்கி நான் போட்டுட்டு போயிருந்த ட்ரெஸ்ஸு. இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது, அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலோட கொடுமைலாம் பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் பற்றவே மாட்டேங்குது. அண்ட் அதுக்கப்புறம் வேர்வை ஊற்றிக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மோரெல்லாம் போட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து இந்த புதுசாக ஒரு ரோபோட் வாங்கியிருக்கோம். இதோட ரிவ்யூ, இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் வந்து இந்த சோளத்தோட தோசைக்கு வந்து நான் மாவு வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து கிரைண்டரில் ஈவினிங் போல் போட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் மத்தியானம் எல்லாம் தேய்ச்சி போட்டிருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். டைம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கும். டைம் தான் ஒரு பெஸ்ட்டான ஹீலர் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயம் நம்ம வந்து மனசில் வந்து காயப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான டைமை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளோட காயத்தை வந்து நீக்கிறோம். அதே மாதிரி அது ஒரு பொய் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கூட எனக்கு சில டைம் தோணும். டைம் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னே நம்மளை நினைக்க வச்சுட்டே இருக்கோம். ஆனால் காலம் வந்து வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பழமொழி கூட பார்ப்போம்ல, காலம் வந்து பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது வந்து விலையேற பெற்றதோ இல்லையோ, இந்த நேரம் வந்து ரொம்ப விலையே மதிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிறந்ததான ஒரு விஷயம். நம்ம நிறைய பேருக்கு நம்மளோட கிஃப்ட்டை கொடுப்போம், நம்மளோட வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் கூட நம்ம சில டைம் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருப்போம். ஆனால் முக்கியமாக அந்த டைமை வந்து நம்ம கொடுப்போமா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். நம்மளுக்குன்னு நம்ம உருவாக்கிக்கிட்ட ஒரு குட்டி சர்க்கிளுக்கு நம்ம எதை கொடுக்குறோமோ இல்லையோ கரெக்டான நேரத்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் போல் இந்த அயன் பண்ண துணியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்களோட துணியெல்லாம் மட்டும் நான் அயன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆல்ரெடி அயன் பண்ணியே இருந்தது. ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் அயன் பண்ணாமல் இருந்தது. ஸோ இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா வீக்கெண்ட் வேலை எல்லாமே ஓவர் தான். பெட்ஷீட் மாத்திரம் மாற்றணும்னு நினச்சிருந்தேன். டைம் இருந்தால் மாற்றுவேன், இல்லைனா நாளைக்கு காலையில் தான் மாற்ற போகிறேன். ஆல்ரெடி இந்த அயன்லாம் பண்ணும்போது அப்படி பார்த்திங்கன்னா நான் குளித்த மாதிரி தான் இருந்தேன். அப்படி ஸ்வெட்டாக இருந்தது. கை, கால், முகம்லாம் வேர்க்குது. அவ்வளோ வந்து ஸ்வெட் ஆகிட்டே தான் இருந்தது. வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம பண்ணி முடிச்சுட்டு எப்படா சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம் அப்படின்னு தான் இருந்தது. பொறுமையாக தான் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கபோர்டில் எடுத்து அடுக்க வேண்டிய இடத்துலலாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன்.
நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வச்சிருந்த சாம்பார் இருந்தது. ஸோ அது கூடவே வந்து பொங்கலும் தேங்காய் சட்னி மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போடியம்லலாம் உட்காந்துட்டு அங்கே நல்ல காற்று வாங்க செமையாக தூக்கம் வந்துருச்சு. ஸோ வந்து தூங்கி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you all in another vlog. Take care and bye.